அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். ஏற்கனவே நம்ம ஐம்பூத சக்திகளை பற்றி பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். மண் சக்தியை பற்றி கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நீர் சக்தி, வாட்டர் எனர்ஜி. இந்த நீர் சக்தின்ற அந்த வாட்டர் எனர்ஜியும் மனிதனுடைய உடலில் உள்ள நீர் சக்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாகவே நம்ம பார்ப்போம். அதாவது நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம தமிழில், தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தண்ணிக்கு தமிழர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது பூஜை காலங்களிலோ விழா காலங்களிலோ அனைத்து விஷயங்களிலும் அந்த தண்ணிக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. சரி, இப்போ நம்ம மனிதனுடைய உடம்புல இந்த நீர் சக்தி அப்படின்னு கொடுக்கக்கூடிய உறுப்பு என்ன? மனித உடம்புக்கு தேவையான அனைத்து நீர் சக்திகளையும் கொடுக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிறுநீர் பை, சிறுநீரகம், அதாவது யூரினரி பிளாடர், கிட்னி. இது ரெண்டு தான் ஒரு மனிதனுடைய உடலில் நீர் சக்தியை தேவையான அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது எப்படி கொடுக்குது, என்ன ஏது அப்படின்றத அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம், பேரண்டம், இந்த பேரண்டம் கொடுத்த ஒரு கொடை எது அப்படின்னா பூமி. அந்த பூமியில் அதனுடைய இயற்கையை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த பூமியில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3/4 பங்கு நீர்ப்பரப்பு தான் இருக்குது. 70% நீர்ப்பரப்பு தான் இருக்குது இந்த பூமியில். அப்போ 1/4 பங்கு தான் இந்த மண் சக்தி இருக்குது. நான் வாழக்கூடிய பகுதிகள் இது எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழக்கூடிய பகுதிகள் 1/4 பங்கு தான் இருக்குது பூமி. அப்போ இந்த 3/4 பங்கும் அங்கே பரவி இருக்கிற நீர் எல்லாமே சுத்தமான நீரா, நாம் பருகக்கூடிய நீரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. இந்த 3/4 பங்கு நீர் அப்படின்றது கடல்களால் சூழப்பட்டிருக்கு. அப்போ இந்த கடல்களால் சூழப்பட்டிருக்கும் போது அந்த நீரும் பாருங்களேன், நம்ம பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்கு இல்லையா? குடிக்கிறதுக்கு நம்ம போகிறோம், மீன் பிடிக்கிறதுக்கு போகிறோம், ஆனால் குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படுதா அப்படின்னா இல்லை. அதற்கான காரணங்களையும் நம்ம பின்னாடி விளக்கமாக பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.